இன்றைய தேவ வார்த்தை யோவான் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆமேன். இயேசு கிறிஸ்து தம் சீடர்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று கூறுகிறார். தம்முடைய 2ஆம் வருகையிலும் தம்மோடு இணைத்துக் கொள்வார் என்றும் கூறுகிறார். இது துன்பங்களில் தைரியமாயிருக்கவும் அவர் எப்போதும் நம்முடன் இருக்கிறார் என்று நம்பிக்கையும் கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றுவதை ஒருபோதும் கைவிட மாட்டார். பரிசுத்த ஆவியினர் மூலம் தம்மை தாங்குவார். நாம் ஒருபோதும் தனிமையாக இல்லை. தாயும் தந்தையும் நம்மை கைவிட்டாலும் இயேசு கிறிஸ்து நம்மை கைவிட மாட்டார். அவர் தேற்றரவனை அனுப்பி நம்மை பாதுகாக்கிறார். வாழ்க்கையில் சோதனைகள், துக்கங்கள், பயங்கள் வந்தாலும் அவர் நம்மோடு இருக்கிறார். உலகத்தில் எல்லாரும் நம்மை கைவிட்டு செய்கின்றாலும் இக்கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை திக்கற்றவர்களாக விடார். அவர் நமக்குள் வந்து நமக்கு ஆறுதல் அளித்து நம்பிக்கையுடன் நம்மை நடத்துகிறார். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் தனிமையாகவும் பலவீனமாகவும் உடனும் நேரங்களில் நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. எங்களை ஒருபோதும் கைவிடாத உமது அன்பை எப்போதும் உணரச் செய்யும். எங்கள் வாழ்க்கையை உமக்குள் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மகா இறக்கும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக தந்தையே, இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளுக்கான கிருபை செய்தியை உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதித்தபடியாக ஜெபிக்கிறோம். ஊழியக்காலில் சுகத்திடும் கர்த்தருக்கு மேம்படுவதாக. ஊழியக்காலை ஆசிரியங்க. யார் யாருக்கு ஆலயம் கட்ட இடங்கு தேவையோ அந்த ஊழியக்காலுக்கு ஆலயம் கட்ட இலக்க கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. யார் யாருக்கு பண உதவி செய்யுமோ அந்த ஊழியக்காலுக்கு பண உதவி கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அதிலே ஊழியர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துங்க ஆண்டவரே. யாருக்கு வேலை தேவையோ நல்ல வேலையை கொடுங்கப்பா. வியாபாரங்களுக்கு நல்ல வியாபாரத்தை கொடுங்கப்பா. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திரும்பிய வாழ்க்கையை தாங்கப்பா. எக்ஸாம் எழுதவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. ஆண்டு இந்த நாள் முழுவதும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து பாதுகாத்து எல்லையை பெரிதாக்க முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீ வலதுபுறத்தில் மெனங்கண்டு விடுவாய், இடதுபுறத்தில் மெனங்கண்டு பெருகான்னு சொன்னீங்க ஆண்டவரே. உன்னை அதிசயங்களை காணப்படும் சொன்னீங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த காலை வேளை என்ன நோக்கி கூப்பிடு, அப்புறம் நானுக்கு உத்தரவு கொடுத்து நீ அடையாளம் கேட்டால் அவனை பெரிய காலனுக்கு ஆரம்பிச்சிட்டேனாப்பா. ஒவ்வொரு பிள்ளையும் ஆசிரியங்க, பாதுகாத்து கொடுங்க, தேவையில சந்திங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.